விட்டமின் இ ஒரு ஆக்சிஜனேற்றி ஆகும். இது செல்களை பாதுகாக்க உதவுகின்றது. இரத்த அணுக்கள், மூளை, கண்கள் மற்றும் தோலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் விட்டமின் இ முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிலர் விட்டமின் இ உணவு மூலமாகவும் சிலர் விட்டமின் இயை கேப்சூல்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். விட்டமின் இயின் நல்ல ஆதாரங்கள் கொட்டைகள், விதைகள் மற்றும் தாவர எண்ணெய்களாகும். சிற்றுண்டியாக சிறிதளவு கொட்டைகள் சாப்பிடுவது உணவில் விட்டமின் இயை சேர்க்க எளிதான வழியாகும். விட்டமின் இ கேப்சூல்கள் தோல் பராமரிப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது முக்கியம். விட்டமின் இ கேப்சூல்களின் எண்ணெயை நேரடியாக தோலில் தடவக்கூடியவை. இந்த கேப்சூலை திறந்து தோலில் சிறிது எண்ணெயை மசாஜ் செய்தால் சருமத்தின் இயற்கையான பளபளப்பு மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகின்றது. குறிப்பாக எந்த புதிய பொருளையும் பயன்படுத்துவதற்கு முன்பு பேட்ச் டெஸ்ட் செய்வது அவசியமாகும். அதாவது கையின் ஒரு சிறிய பகுதியில் தடவி தோலில் ஏதேனும் ஒவ்வாமை அல்லது எதிர்வினை இருக்கிறதா என்று பார்க்கவும். அப்போது இதுபோன்ற எந்த அறிகுறிகள் இல்லாமல் இருந்தால் பயன்படுத்தலாம். சரி, விட்டமின் இ கேப்சூல்களை எப்போது பயன்படுத்தணும் தெரியுமா? இந்த விட்டமின் இ சருமத்தில் செயல்பட இரவு நேரத்தில் பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இரவில் தோல் அதன் மீளுருவாக்கம் செயல்முறையை தொடங்குவதனால் சருமத்தை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் மாற்ற உதவுகின்றது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமொழி அனைவரும் அறிந்திருப்போம். இதனை போலத்தான் விட்டமின் இ அதிகமாக பயன்படுத்தினால் தோல் வறட்சி, சிவத்தல் அல்லது அரிப்பு ஏற்படக்கூடும். ஆகையால் மிதமாக பயன்படுத்துங்கள். இந்த விட்டமின் இ கேப்சூல்களை பயன்படுத்திய பிறகு தோல் வறண்டு போக வாய்ப்பிருக்கின்றது. எனவே மாய்ஸ்சரைசர் மற்றும் ஏராளமான தண்ணீரை பயன்படுத்துவது முக்கியமாகும். விட்டமின் இ தோல் சுருக்கத்தை குறைப்பதோடு சருமத்தின் சுருக்கங்களை அனுமதிக்காது. ஆனால் பொதுவாக தோல் மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக இருப்பதனால் பயன்படுத்துவதற்கு முன்பு தோல் மருத்துவரை அணுகுவது நல்லது.